ஆய் மக்களே, இப்பதான் எங்க கோயில்ல இருந்து நாங்க சாப்பாடு வந்துட்டு வந்துக்கோங்க. இன்னைக்கியோட கொடை முடிஞ்சு. இன்னைக்கு காலையில சாப்பாடு மட்டும்தான். காலைல பொங்கலும் சாம்பாரும் வச்சாங்க. வாங்க எங்க அப்பாட்ட போய் கொடுப்போம். இப்போ இன்னைக்கு காலைல கோயில்ல வந்து பொங்கலும் சாம்பாரும் வச்சாங்க. நீங்க எப்பவும் சாப்பிடுவீங்க? கொஞ்சம் வச்சு சாப்பிடுவீங்களோ? மக்களே, இன்னோட கோயிலோட முடிஞ்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நைட்டு வந்து ஆண்டோன கச்சேரி இருக்கு. கச்சேரி பார்க்கலாம். நல்லா டான்ஸ் ஆடலாம். என்னதுங்க பொங்கல். ஆனாலும் கொஞ்சம் எப்படி சொல்ல, டக்குன்னு காப்பு கட்டணும், டக்குன்னு கோயில் கூட முடிஞ்சு போ பாத்தீங்களா. ஆனா ரொம்ப அப்படிதான் இருந்துச்சு. ஆனாலும் சோகமாவே இருக்கும் நாங்க. ஏன்னா என்னோட சாப்பாடு முடிஞ்சா என்னோட சாப்பாடு முடிஞ்சு நான் இனி எந்த கோயில வச்சு வருவாங்க. சரி, ஏதாவது கோயில சாப்பாடு போட்டா சொல்லுங்க, நான் கமெண்ட் பண்ணுங்கண்ணே, நான் வந்து வாங்க வந்துடுறேன். அதான்ப்பா. அதுலயும் நிறைய பேர் இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு விடுகதை. விடுகதையில ஒரு கேள்வி. இல்ல வந்து ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல எல்லாரும் வாசி சாப்பாடு வாசி சாப்பாடு பிச்சை எடுத்துதுங்க பிச்சை எடுத்துதுங்கன்னு சொல்றா. நான் ஒண்ணு கேட்கேன், நீனு கோயிலுக்கு போய் சாப்பிட முடியும்? நான் வந்து பிச்சை எடுத்து வந்துங்க, களவு எடுத்ததுங்கல, என் வண்டியும் பிடிங்குதுங்கல. சரியா? பிச்சை எடுத்ததுனால ஒரு நல்லதுதான். புரிஞ்சுக்க. என்னால பேச முடியல, நேரத்து டான்ஸ் ஆடி கத்தி கத்தி பேச முடியல. பிச்சை எடுத்ததுனால அது எவ்வளவு புண்ணியம் தெரியுமா? அதனால நாங்க பிச்சை எடுத்துங்க, புரிஞ்சுக்க. நாங்க வந்து எவன்ட்டு போய் நாங்க களவு எடுத்துதுங்கல, அவன் வந்து தெத்துதுங்க, நாங்க பிச்சை எடுத்ததுங்க. அதான்ப்பா தற்கூரி மாதிரி கமெண்ட் பண்றீங்க. வாங்கடா, உங்களுக்கு கமெண்ட்டுக்கெல்லாம் நான் ரீப்ளே கொடுக்கல. சரி மக்களே, நீங்களும் இந்த மாதிரி அப்பாக்கெல்லாம் வாங்கி கொடுங்க. எது சொன்னாலும் கண்டுக்க மாட்டேன். ஓகே மக்களே. ஸோ என்னோட கோல்கிட்ட முடிஞ்சு. கோல்கிட்ட வீடியோ இன்னும் 2-3 நாள் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ நைட்டு கச்சேரி வீடியோ இருக்குது, அதையும் பாருங்க. ஓகே, பை, டாட்டா.